வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம C++லேருந்து பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகிறது தான் டிஸ்ட்ரக்டர். இப்போ வந்து ஒரு கிளாஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுமோ அதே போல் அந்த ஆப்ஜெக்டோடைய லைஃபு அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிறது தான் டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. ஸோ இது எக்ஸாம்பிளாக ஒரு ப்ரோக்ராம்லேயே பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஏபி கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆட் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் கிளாஸோட நேம்லேயே. ஸோ இதுக்குள்ளே வந்து 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி ஏபி கவுண்ட் அப்படிங்கிறது வந்து இனிஷியலேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது கேல்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அடுத்தது ஆடுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டில் சிம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரண்டில், அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஃப்ரண்டில் நான் வந்து டில் சிம்பிள் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரக்டராக மாறிடும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் நமக்கு மெயினில் இருந்துட்டு இது லைன் பை லைனாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து ஆடுங்கிற கிளாஸுக்கு நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் 1ல் வந்து 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மெமரிஸ் வந்து அலாட் ஆகும். ஆப்ஜெக்ட் 1.a, ஆப்ஜெக்ட் 1.b, ஆப்ஜெக்ட் 1.count அப்படின்னு சொல்லி. ஸோ அது கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1ங்கிறத வச்சு கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது a + bன்னு நான் வந்து எழுதியிருக்கேன். a + b அப்படிங்கிறது எப்படி எடுக்குன்னா ஆப்ஜெக்ட் 1 வச்சு கால் பண்ணியிருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் 1.a + ஆப்ஜெக்ட் 1.b அப்படிங்கிற 2 வேல்யூமே ஆட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது ஒரு ஓப்பன் ப்ரேஸ், அதாவது ஒரு பிளாக் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற கிளாஸ்க்கு ரெண்டாவதாக இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட்குள்ளே 3 பேராமீட்டர்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக 3 பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து எழுதியிருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2.a, ஆப்ஜெக்ட் 2.b, ஆப்ஜெக்ட் 2.count அப்படின்னு சொல்லி மெமரி அலாட் ஆகும். ஸோ இதுலேருந்து சென்ட் பண்ணுற அந்த பேராமீட்டர்ஸ் சென்ட் பண்ணுற அந்த வேல்யூஸை வாங்கி ஏபிசிக்கு வந்துட்டு இனிஷியலேஷன் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறத வச்சு கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இதில் வந்து a + b நான் வந்து எழுதியிருக்கேன். a + b எழுதியிருக்கும் போது ஆப்ஜெக்ட் 2 வச்சு கால் பண்ணுறதுனால ஆப்ஜெக்ட் 2.aவில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ, ஆப்ஜெக்ட் 2.bயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ, இதை ஆட் பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ன்னு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அடுத்தது மெயினில் வந்து க்ளோஸ் ப்ரேஸ் எனக்கு வந்து இருக்குது. இந்த க்ளோஸ் ப்ரேஸ் இது வந்து ஒரு பிளாக், இந்த பிளாக்குள்ள வந்து ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ரேஸோட எனக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எது கால் ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகும். இந்த டிஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் வந்து சம்மரி கவுண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இப்போ டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆகுது. அப்போ கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் 2.countல என்ன வேல்யூ இருக்கோ அந்த இடத்துல சம்மரி 2 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது மெயினுடைய க்ளோஸ் ப்ரேஸ் இருக்குது. இந்த மெயின் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 1 நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது தான் இந்த க்ளோஸ் ப்ரேஸில் வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அகைன் திரும்ப இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். இதில் கால் பண்ணும்போது சம்மரி 2, இப்போ எந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னா ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 1உடைய கவுண்ட்டுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ சம்மரி 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தாங்க ஒரு டிஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இதையே ஒரு லைவ் ப்ரோக்ராம்ஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து இன்டீஜரில் வந்துட்டு a, b, கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்டீஜரில் வந்து x, இன்டீஜரில் வந்து y, இன்டீஜரில் வந்து z நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ab கவுண்ட் அப்படிங்கிறத வந்து இனிஷியலேஷன் பண்ணிக்கிறேன். a = x, b = y, z = count z கொடுத்து இனிஷியலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது கேல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள கேல்குலேஷன் அப்படின்னு கொடுத்து எந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து கேல்குலேஷன் பண்ணுறனோ அந்த ஆப்ஜெக்டோடைய கவுண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன், பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சி அவுட்டில் ஆட் பண்ணி வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது சி அவுட்டில் ஜஸ்ட்டு இந்த கேல்சி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது மெயினில் ஆட்ன்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் 1 வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் 1 க்ரியேட் பண்ணிவிட்டு வேல்யூஸு ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்துட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னால கவுண்டில் வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த ஆப்ஜெக்டை வச்சு கேல்சி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணிக்கிறேன். இதை ரன் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எப்படி எழுதியிருப்போமோ அதே போல் தான் எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த க்ளோஸ் ப்ரேஸோட இந்த ஆப்ஜெக்ட் இதில் டிக்ளரேஷன் பண்ணிக்கிற வேரியபிள் ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த க்ளோஸ் ப்ரேஸோட எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது எனக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எழுதலாம். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும்போது எனக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து எழுதுகிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரெண்டில் டில்ட் சிம்பிள் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து டிஸ்ட்ரக்டராக மாறிடும். இந்த டிஸ்ட்ரக்டரில் வந்து இப்போ இந்த டிஸ்ட்ரக்டரில் நம்ம வந்து ஃபைனலாக இந்த ப்ரோக்ராம்ஸோடைய சம்மரி எனக்கு வந்து சொல்லணும். சம்மரி அப்படிங்கிறது எந்த ஆப்ஜெக்டோடைய சம்மரி. ஸோ அந்த எந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கவுண்டில் நம்ம வந்து வச்சுருக்கோம். A plus B is equal to A plus B. ஸோ லைன் ஃபைனலாக சம்மரி முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த லைன் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஆடுங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் 1 வந்து க்ரியேட் பண்ணுறேன். 1 க்ரியேட் பண்ணும்போது 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 அப்படிங்கிறத எக்ஸில் ரிசீவ் பண்ணி ஏவுக்கு அசைன் பண்ணுறேன். 4 அப்படிங்கிறத ஒயில் ரிசீவ் பண்ணி பிக்கு அசைன் பண்ணுறேன். 1 அப்படிங்கிறத வந்து இசட்டில் ரிசீவ் பண்ணி கவுண்டில் வந்துட்டு அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வந்து கால் ஆகிருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்ட் 1.calc அப்படிங்கிறத வந்துட்டு கால் பண்ணுறேன். அப்போ calc அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சி அவுட் நான் வந்து எழுதியிருக்கேன். அப்போ வந்துட்டு கால்குலேஷன் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு A + B ஆட் பண்ணி 6 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து சி அவுட்டில் வந்து இந்த லைன் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளோஸ் ப்ரேஸ் தான் இருக்குது. இந்த க்ளோஸ் ப்ரேஸ் அப்படிங்கிறது மெயினுடைய பிளாக். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறது இந்த க்ளோஸ் ப்ரேஸோட டிஸ்ட்ராய் ஆகும். இது டிஸ்ட்ராய் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது சம்மரி 1 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோடைய கவுண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் A + B = C அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிட்டு லைன் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஜஸ்ட்டு ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும்போது என்ன மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த டிஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். அந்த பர்பஸ்க்கு தான் டிஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஸ்ட்ரக்டர் காலாக இருக்கும். இப்போ நிறையா கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எழுதிக்க முடியாது போல் வந்துட்டு நிறையா டிஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எழுத முடியாது. டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு டிஸ்ட்ரக்டர் மட்டும் தான் நம்ம வந்து எழுத முடியும். ஆனால் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஒரு டிஸ்ட்ரக்டரே நமக்கு வந்து கால் ஆகும். ஸோ அது எப்படி கால் ஆகுதுன்றதை வந்து பாருங்கள். இதே மெயின்குள்ளேயே இன்னொரு பிளாக் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் 2 நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டுவெண்ட்டி 40 நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கவுண்ட் வந்து 2 கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஆப்ஜெக்ட் நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது டிஸ்ட்ரக்டர் வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் வந்து இன்சுலேஷன் பண்ணிக்கும். ஆப்ஜெக்ட் 1.calcin கால்குலேட் பண்ணும்போது இந்த ஆன்சர் எனக்கு வந்து வரும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆப்ஜெக்ட் 2 வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2 க்ரியேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வந்து இன்சுலேஷன் பண்ணிக்கும் கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக. அடுத்தது ஆப்ஜெக்ட் 2.calc அப்படிங்கிறத வந்து கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு என்ன வேல்யூஸ் இன்சுலேஷன் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூஸ் எனக்கு வந்து கால் ஆகும்.
அடுத்தது க்ளோஸ் பிரேஸ் எனக்கு வந்து இருக்குது. இந்த க்ளோஸ் பிரேஸோட எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறத எனக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் 2 வந்துட்டு டிஸ்ட்ரக்டரில் நம்ம வந்து என்ன எழுதியிருக்கோமோ அந்த இது வேல்யூஸ் வந்து எனக்கு எடுத்து இன்சுலேஷன் பண்ணி சம்மரிஸ் எனக்கு வந்து பண்ணும். அடுத்தது க்ளோஸ் பிரேஸ். இந்த க்ளோஸ் பிரேஸோட எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் 1 வந்து டிஸ்ட்ராய் ஆகும். ஆப்ஜெக்ட் 1ல் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வச்சு சம்மரிஸ் எனக்கு வந்து கொடுக்கும். இப்போ இந்த பிளாக்கில் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2 எழுதிட்டேன். இப்போ இதே நேமில் ஆப்ஜெக்ட் நேமில் இதுக்குள்ளேயே நான் வந்துட்டு இன்னொரு இது கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பிளாக்குக்கு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் 2ன்னு சொல்லிட்டு இதே நேம்லேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் என்னால் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு தேர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்றது. இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு கேல்சி ஃபங்க்ஷன்ஸ்னு வந்து எனக்கு வந்து கால் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். செகண்ட் கேல்சி அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகும்போது அதோடைய சம்மரிஸ் எனக்கு வந்து சொல்லியிருக்கும். அதுக்கு அடுத்தது மூணாவதாக அதே நேமில் மூணாவதாக இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கேல்சியை நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ அந்த கேல்சி எனக்கு வந்து கால் ஆகும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் பிரேஸ். இந்த க்ளோஸ் பிரேஸில் 2 ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகும். இந்த செகண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த மூணாவதாக இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டு, அடுத்தது இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு. இந்த 2 ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டாக டிஸ்ட்ராய் ஆகுதுன்றது வந்து பாருங்கள். மூணாவதாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. அதாவது ஸ்டாக் கான்செப்ட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு கடைசியாக க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டாக டிஸ்ட்ராய் ஆகும். ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்டாக டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.